வெங்காயமும் கொத்தமல்லியும் வச்சு அருமையான தொக்கு ரெசிபி செய்யலாமா? இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டும் இது கூடவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச புளியை இது கூடவே சேர்த்துருங்க. அதிகமான புளி சேர்த்தாம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளியை ஊற வச்சு இதோட சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துட்டு இதை பல்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சி எடுக்கக்கூடாது. நல்லா பல்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆயிலில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் இது கூட நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அதை ஃபைனலாக இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாத சமயங்களில் இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பே தேவைப்படாது. அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடயும் சூப்பராக இருக்கும். ஆனால் மெயினாக நல்லா கொதிக்க சாதத்தை போட்டு அதில் இந்த வெங்காயம் கொத்தமல்லி தொக்கை அப்படியே மேலாப்பில் வச்சு அதுக்கு மேலே லைட்டாக வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி மேலாப்பில் தூவி இதை மட்டும் பிசைஞ்சு சூடாக சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். அதுவே அம்மா கையால் இதன் தொக்கை போட்டு நல்லா பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதை விட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.